இருந்தவராக இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய மெய்யான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி சகோதரிகளே, தொடங்குவோமா? நமக்கு உங்கள் எல்லாருக்கும் எங்கள் CSA தமிழ் திருச்சபை ஒமான் பெண்களுக்கு சங்கத்தின் சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா, நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம், கொஞ்சம் சொல்லுங்களே. நம்ம பேச போற டாபிக் என்னக்கா? அது சரி, எதை பத்தி தான் பேச போறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து ஒரு முக்கியமான கதையோடு கூட சில காரியங்களை பத்தி பார்க்க போறோம். ஆமாக்கா, கதையை சொல்லுங்க. அப்படியா? சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா தானே இருந்தது. அப்ப கொரோனாவை பத்தியாக்கா பேச போறீங்க? ஐயோ, அடடா, அதை ஏன் கேக்குறோமா? வர்ற அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேனா டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. என்ன பண்ண போறேனோ? ஞாபகம் வந்துருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லம்மா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை பத்தி தான் சொல்ல போறேன். அது சரி, எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. சரி சகோதரிகளே, நம்ம இங்க பார்த்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் வழி நடத்துகிறவரும் நம்மை மேய்ப்பவருமாகிய குருவுக்கு வணக்கம். ஆதி முதல் இருக்கிறவரை அறைக்கும் சிரசில் வெண்மை முடியை தரித்துக் கொண்டிருக்கும் முதியோருக்கும் வணக்கம். பொல்லாங்கனை ஜெயிக்கும் வசனத்தினால் தன்னை காத்துக் கொண்டிருக்கும் வாலிபர்களுக்கும் வணக்கம். கபடற்ற புறாவை போல
என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. இருக்காதா பின்ன? வீட்ல ஒரு ஆள் சவுண்டுக்கே தாங்காத ஆட்கள் தானே, இன்னைக்கு எப்படி தாங்குவாங்கன்னு பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ சுற்றி வளைக்காம டைரக்டா விஷயத்துக்கு போயிடுவோமா? இந்த மகிழ்ச்சியான நாள்ல பெண்களாகிய நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுறதுனால வேதத்துல இருக்கிற 2 முக்கியமான பெண்களை குறித்து பேசிடலாமா? ஆனா எந்த 2 பேரை பத்தி பேச போறீங்க அக்கா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சகோதரிகள் மாத்தாள், மரியாள் பத்தி தான். கண்டிப்பா நான் அதை சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் அந்த பைபிள் ஸ்டோரி ஞாபகத்துக்கு வரும். ஒரு கிராமத்துல 2 சகோதரிகள் மாத்தாள், மரியாள் இருந்தாங்களாம். அதுல ஒரு சிஸ்டர் மாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க அக்கா, என்ன பண்ணாங்க? அந்த ஊருக்கு வந்த இயேசு சுவாமிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். அப்படியா? அப்புறம் என்னக்கா? அப்புறம் என்ன, அங்கு வந்த ஜீசஸுக்கும் அவங்களோட கூட வந்த எல்லாருக்கும் ருசிய சமைச்சு பரிமாற அவங்க எல்லாம் சமைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஓ அக்கா, அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தானே, அப்ப வெளிநாட்டு ஃபுட்டு தானே குக் பண்ணியிருப்பாங்க. அத நான் கேட்கணுமா? நீங்க வரும்போது என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க? அதை ஏன்க்கா கேக்குறீங்க? நான் லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு டீயும் அடையும் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அட, நீங்களே வசமா மாட்டிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல, அட, அப்பா, அதிரசம், இது எல்லாம் நம்ம ஊர் கலாச்சாரம் தாங்க. இதெல்லாமே நம்ம வேதத்துல நிறையவே எழுதி இருக்கு. வெளிநாட்டுக்காரன் சாப்பிடுறது என்ன என்ன பிஸா, சாண்ட்விச், அந்த நூல் நூல் மாதிரி இருக்குமே, அது என்ன மறந்து? அக்கா, அது நூடுல்ஸ்க்கா? ஓ, அப்புறம் வேற என்ன? பெகரா? எங்க பெகர்? மணியது பெகர் எங்க? அக்கா, அது பர்கர் இல்ல, பர்கர். ஓ, பர்கரா? ஓகே, கரெக்டா சொன்னீங்க. அதனால நம்ம சாப்பிடுற அப்பம், அதிரசம், இது எல்லாம் போல விதமா மார்த்தா பண்ணிருப்பாளா இருக்கும்ல. அக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா நாம அவங்களுக்காக எவ்வளவு வெரைட்டியா சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரைடு சமைக்க தானே செய்றோம். ஆமால, அப்போ ஜீசஸ்க்கு மாத்தா என்னெல்லாம் சமைச்சிருப்பா? ஓ, என்னெல்லாம் சமைச்சிருப்பாளா இருக்கும்ல. சரி, இதோ இந்த பாட்டை கேளுங்க. இதெல்லாம் மார்த்தா சமைச்சிருப்பாளா இருக்கும். மீன் வாங்குறியோ? மீனு 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 மீனு, மழை மீனு, வஞ்சிர மீனு, நெத்திலி மீனு, மத்தி மீனு, மீனு 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 மீனு. ஆனா இன்னொரு சிஸ்டர் மேரி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீசஸ் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பாதத்துல இருந்து அவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்களா. அதனால
என்ன பண்ணா நம்ம பண்றதுதான் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் கொண்டு ஜீசஸ் கிட்ட போனாங்க. ஜீசஸ், என் சகோதரி மரியாள் எனக்கு ஹெல்ப் பண்ண வரணும்னு கவலையோடு கேட்டுட்டாங்களாம். அதுக்கு ஜீசஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்கக்கா? மாத்தாளே மாத்தாளே கவலை கொள்ளாதே, மரியாளின் மீது நான் கோபம் வேண்டாமே. மாத்தாளே மாத்தாளே கவலை கொள்ளாதே, மரியாளின் மீது நான் கோபம் வேண்டாமே. தேவையானது ஒன்றே, அது கொண்டது அன்றே. மனிதர் வராத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் ஒன்றே. தேவையானது ஒன்றே, அது கொண்டது அன்றே. மனிதர் வராத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் ஒன்றே. மாத்தாளே மாத்தாளே கவலை கொள்ளாதே, மரியாளின் மீது நான் கோபம் வேண்டாமே. என்னது விருப்பம் என்று தெரியாதே, என்னது விருப்பம் என்று விருப்பம் என்று போடாதே. என்னது விருப்பம் என்று தெரியாதே, என்னது விருப்பம் என்று போடாதே. தேவையானது ஒன்றே, வேதம் சொன்னது அன்றே. இன்னல் வராத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் ஒன்றே. தேவையானது ஒன்றே, வேதம் சொன்னது அன்றே. இன்னல் வராத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் ஒன்றே. மாத்தாளே மாத்தாளே கவலை கொள்ளாதே, மரியாளின் மீது நான் கோபம் வேண்டாமே. பூலோகத்தில் புதிய சேர்த்தால் பூச்சிகள் அரித்திடுமே, பரலோகத்தில் பொன்னியம் சேர்த்தால் பாக்கியம் பாக்கியமே. பூலோகத்தில் பொன்னியம் சேர்த்தால் பூச்சிகள் அரித்திடுமே, பரலோகத்தில் பொன்னியம் சேர்த்தால் பாக்கியம் பாக்கியமே. தேவையானது ஒன்றே, தெரிந்து கொள்வது நன்றே. இயேசுவின் பாதம் நல்ல பங்கு பிடிக்கப்படாதே இன்றே. தேவையானது ஒன்றே, தெரிந்து கொள்வது நன்றே. இயேசுவின் பாதம் நல்ல பங்கு ஏற்படாதே இன்றே. மாத்தாளே மாத்தாளே கவலை கொள்ளாதே, மரியாளின் மீது நான் கோபம் வேண்டாமே. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், மாதா மேரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அதனால மார்த்தா கேட்டதுல அப்படி என்ன தப்பு இருக்காக்கா? ஆமா அக்கா, 2 பேர் சேர்ந்தா சீக்கிரமா சமைச்சிடலாம் இல்லையா? அதனாலதான் மாத்தா அப்படி கேட்டிருப்பாளா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறத தெரிஞ்சதுனாலதான் மேரி அதை சூஸ் பண்ணிருப்பாங்கக்கா. பசித்தோருக்கு ஜீவ அப்பம், படைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். பசித்தோருக்கு ஜீவ அப்பம், படைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. பசித்தோருக்கு ஜீவ அப்பம், படைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். பசித்தோருக்கு ஜீவ அப்பம், படைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு ஜீசஸ் எப்படி வந்தாங்களோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு ஜீசஸ் இப்படியே தான் வந்தாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், மார்த்தா போல உலக பிரதானமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல மரியாள் போல தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆமா, உலக பிரகாரமான காரியம் என்றால் என்ன அக்கா? சரியா கேட்டீங்கன்னா மாம்சத்தின் இச்சை,
கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவை எல்லாம் உலகத்தினால் உண்டானவை, தேவனால் உண்டானவை அல்ல என்று பைபிள்ல எழுதியிருக்குல்ல. அப்போ உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் வாங்குறதும் அதை அனுபவிக்கிறதும் இல்ல அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதும் தப்பாக்கா? இன்னொரு இல்ல இல்ல, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா நமக்கு வீடு சின்னதா இருந்தா பெரிய வீடு, சின்ன கார் இருந்தா பெரிய கார் வேணும்னு, இப்படியாக உலகத்தோட காரியத்தை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தேவனுடைய காரியத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கரெக்டா சொன்னீங்க அக்கா. அப்படி பார்த்தா ஜீசஸை வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்ததும் மார்த்தாள் தானே. அதனால தானே மரியாளால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிந்தது. அது போல வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறது ஒன்றும் தப்பில்லையாக்கா? நம்ம சர்ச்சில் கூட ஸ்பெஷல் சர்வீஸ் அப்போ நம்ம பிரதர்ஸ் எல்லாம் ஃபுட் எடுத்துட்டு வர, விசிட்டர்ஸை ரிசீவ் பண்ண எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாதே. நான் இதை விட முக்கியமா ஒண்ணு சொல்வேன். மார்த்தா சொல்றா, நீ உலகத்தில் வந்திருக்கிறவராகிய தேவனுடைய குமாரன் என்னை விசுவாசிக்கிறேன் என்று அவ சொல்றா. இதுலயும் மார்த்தா தானே ஃபர்ஸ்ட் வந்தா. அப்படின்னா மாதா கண்டிப்பா சமைச்சுக்கிட்டே ஜீசஸுடைய போதனையும் கேட்டிருப்பான்னு சொல்றீங்க. எப்படி நம்ம பிரதர்ஸ் வெளியில இருந்தாலும் நம்ம பாட்டோட பேச்சு கேட்கிற மாதிரியா? கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆனா என்ன மட்டும் வம்பல மாட்டிக்கிடாதீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. God has created everyone differently, but He loves everyone. Jesus மார்த்தாள் கிட்ட சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை கொள்ளுகிறாய்னு. அதோட கூட ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜை சொல்றாரு. எப்படி? மார்த்தாள் மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. நல்ல பங்கு என்னக்கா? நல்ல பங்கு என்றால் இயேசுவும் அவருடைய வார்த்தையும், ஜீசஸ் and his word.
எல்லாருக்கும் நான் சொன்ன வில்லுப்பாட்டு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? நம்ம எல்லாரும் இந்த வில்லுப்பாட்டை முடிச்சிடலாமா சகோதரிகளே? அது எப்படி? வந்தவங்களை வெறுமை அனுப்புறது? நம்ம வில்லுப்பாட்டு பாடியில ஒரு மங்களப்பாட்டு பாடி அனுப்பிடுவோமா சகோதரிகளே? CSI தமிழ் திருச்சபை பெண்கள் ஐக்கியம் சங்க சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.